சூர்யா பல வருடங்களாக ஒரு தியேட்டர் ஹிட்க்கு போராடி வருகிறார். இந்த நேரத்தில் கார்த்திக் சுப்புராஜ் என்ற நம்பிக்கை இயக்குனருடன் கைகோர்க்க ரெட்ரோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றி சூர்யாக்கு கம்பேக் கொடுத்ததா பார்ப்போம். சூர்யா முதல் காட்சியிலேயே தன் அப்பாவை பறிகொடுத்து நிற்க அவரை தத்தெடுத்து வளர்க்கிறார் ஜோர்ஜ் ஜார்ஜ் மனைவி. இந்த விபத்திற்கு பிறகு சூர்யா சிரிப்பு, சந்தோஷம் என்பதை மறக்கிறார். என்னதான் ஜோர்ஜ் ஜார்ஜை சூர்யா அப்பாவாக பார்த்தாலும் அவரோ ஒரு அடியாளாக தான் பார்க்கிறார். அவரை வைத்து பல நாச வேலைகளை பார்க்கிறார். அதே நேரத்தில் சூர்யாவுக்கு பூஜா மீது காதல் வர அடிதடி எல்லாத்தையும் விட்டு திருமண வாழ்க்கையில் நுழைய முயல்கிறார். ஆனால் அப்பா தனக்கு கொடுத்த கடைசி வேலை ஒன்றை சூர்யா செய்யாமல் அதை மறைத்து வைக்கிறார். இதனால் கோபமான ஜோர்ஜ் ஜார்ஜ், பூஜாவை கொன்றால் தான் நீ அதை சொல்வாய் என கொல்ல வர ஜோர்ஜ் ஜார்ஜ் கையை சூர்யா வெட்டுகிறார். இதனால் பூஜா கோபத்துடன் அந்தமான் செல்ல சூர்யா சிறை செல்கிறார். பிறகு தன் காதலி இருக்குமிடம் தெரிந்து சூர்யா அங்கு செல்ல, அதே நேரத்தில் ஜோர்ஜ் ஜார்ஜ் குரூப் மற்றும் சிலர் சூர்யாவை துரத்தி வர, பிறகு என்ன ஆனது யுத்தத்தில் என்பதே மீதி கதை. சூர்யா கண்டிப்பாக ஒரு நடிகராக செம கம்பேக் தான். அதிலும் படத்தில் ஆடம்பத்தில் திருமண மண்டபத்தில் வரும் அந்த சிங்கிள் ஷாட் சீன், இக்கே கொடுத்த காசு தகும் என்பது போல் மிரட்டியுள்ளது படக்குழு உழைப்பு. பூஜா அத்தனை அழகு, வெறும் அழகு மட்டுமில்லாமல் இதில் கொஞ்சம் நடிக்கவும் செய்துள்ளார். சூர்யா பூஜா ஜோடி படம் முழுவதுமே செம ட்ரீட் தான் ரசிகர்களுக்கு. அதே நேரத்தில் லோலிட்டா பாடலை பின்னாடி ஓடவிட்டு வரும் மாண்டேஜ் காட்சிகள் ரசனைதான். படம் அந்தமான் சென்று மக்களை மீட்க கடவுள் வருவார் என்ற நிலையில், அந்த கடவுளாக சூர்யா வருவது, அரசன் எனப்படும் அரக்கர்களை அவர் கொல்லப் போவது, அதை கதையாக கனெக்ட் செய்த விதம் என அத்தனையும் நன்றுதான். ஆனால் அந்த போராட்டத்தில் சுவாரஸ்யம் இருந்ததா என்றால் கொஞ்சம் கேள்விக்குறிதான். சிரிக்கவே சிரிக்காத சூர்யா இடைவேளையில் சிரிக்கும் போது நிமிர்ந்து உட்கார வைத்து, இரண்டாம் பாதியில் ஆங்காங்கே மட்டும் நிமிர வைக்கிறது. ஒரு கட்டத்தில் அட இது என்ன 1000ல் ஒருவன் மாதிரியே இருக்கே என தோன்றுவது தடுக்க முடியவில்லை. சூர்யா பூஜா தாண்டி ஜோர்ஜ் ஜார்ஜ் நடிப்பு அருமை. அன்பு மனவே டாட்டி இஸ் கமிங்டா என அவர் பேசும் நடிக்கும் காட்சிகள் ரசிக்க வைக்கிறது. மேலும் நாசர், பிரகாஷ்ராஜ் போன்ற பிரபல நடிகர்கள் எல்லாம் ஏதோ வந்து செல்கின்றன என்பது போல் தான் உள்ளது. ஜெயராம் சிரிப்பு டாக்டராக கொஞ்சம் ஸ்கோர் செய்கிறார். கருணாகரன் எல்லாம் ஏதோ கார்த்திக் சுப்புராஜ் கம்பெனி ஆர்டிஸ்ட் என்பதால் பிரேமில் வெறுமென நிற்க வைத்துள்ளனர். படம் காதல், சண்டை, யுத்தம் இதை நோக்கியே சென்றிருந்தால் கூட சுவாரஸ்யம் இருந்திருக்கும் போல என்று தோன்றுகிறது. டெக்னிக்கலால படம் மிக வலுவாக உள்ளது. ஒளிப்பதிவு அந்தமான் அதோட அந்த சண்டைக்களம் என காட்டிய விதம் சூப்பர். படத்தின் மற்றொரு ஹீரோ சந்தோஷ் நாராயணன் மிரட்டி எடுத்துள்ளார் பின்னணியில். இரண்டாம் பாதி இன்னமும் கொஞ்சம் சுவாரஸ்யமான காட்சிகள் இருந்திருக்கலாம். மொத்தத்தில் ரெட்ரோ ஒரு நடிகராக சூர்யாவிற்கு கம்பேக் என்றாலும், ஒரு முழுப்படமாக சூர்யா, கார்த்திக் சுப்புராஜுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் தான்.